நண்பர்கள் அனைவருக்கும் வாஸ்துராஜாவின் 2024ஆம் ஆண்டு புத்தாண்டு வாழ்த்துக்கள். எண்கணிதப்படி 2024ஆம் வருடம் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். இது ஒரு பொதுவான பலன், ஓரளவு பொருத்தமாக இருக்கும். முதலில் எண் 1ஐ பார்ப்போம். நீங்கள் ஏதேனும் ஒரு மாதத்தின் 1, 10, 19, 28 ஆகிய தேதிகளில் பிறந்திருந்தால் 2024ஆம் ஆண்டு உங்களுக்கு பல விஷயங்களில் இனிமையானதாகவும் முன்னேற்றகரமாகவும் இருக்கும். இந்த ஆண்டு உங்கள் பணியிடத்தில் கடினமாக உழைக்க வேண்டும், ஏனெனில் லாபம் மற்றும் முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்புகள் உள்ளன. குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி, அமைதி மற்றும் பரஸ்பர நல்லிணக்கம் இருக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி அடைவீர்கள். ஆண்டு காதலர்களுக்கு உற்சாகமாகவும் இனிமையாகவும் இருக்கும். ஆண்டின் 4 மாதங்கள் ஏப்ரல், மே, ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் ஆகியவை உங்களுக்கு சிறப்பு வாய்ந்தவை. இந்த மாதங்களில் நல்ல வாய்ப்புகளை பெறுவீர்கள். வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி. நண்பர்களே, எண் 2 படி 2024ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். இந்த மாதத்திலும் 2, 11, 20 மற்றும் 29 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் உங்கள் பிறந்த தேதி 2வது, 11வது, 20வது அல்லது 29வது இருந்தால் நீங்கள் 2ஆம் எண் நபர். இந்த ஆண்டு உங்களின் நிறைவேறாத ஆசைகளை நிறைவேற்றப் போகிறது. முயற்சி செய்தால் உத்தியோகத்தில் உங்கள் நிலை சிறப்பாக இருக்கும். கடந்த ஆண்டு உங்கள் பதவி உயர்வு நிறுத்தப்பட்டிருந்தால் இந்த ஆண்டு இந்த மகிழ்ச்சியை நீங்கள் பெறலாம். வருமானம் அதிகரிக்கும். குடும்ப வாழ்க்கையில் பலவிதமான மகிழ்ச்சிகள் உண்டாகும். குழந்தை பெற விரும்பும் தம்பதிகள் குழந்தை பெற்ற மகிழ்ச்சியை அடையலாம். உங்கள் ஆரோக்கியமும் இந்த ஆண்டு நன்றாக இருக்கும். உங்களின் உணவு பழக்கத்தில் கவனம் செலுத்துங்கள். மார்ச் முதல் ஏப்ரல் வரையிலான மாதம் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். எண்கணிதப்படி 2024ஆம் ஆண்டு 3ஆம் எண்ணில் பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். நண்பர்களே, 3ஆம் எண்கணிதப்படி 2024ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். இந்த மாதத்திலும் 3, 12, 21 மற்றும் 30 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு சில ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும். பணியிடத்தில் நீங்கள் மிகவும் கவனமாக செயல்பட வேண்டும், இல்லையெனில் நீங்கள் சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். அதிகாரிகளின் வாக்குவாதத்தை தவிர்க்கவும். வேலையை மாற்றும் எண்ணம் உங்கள் மனதில் வரலாம். நிதி விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். ஆபத்து நிறைந்த பகுதிகளில் முதலீடு செய்வது தீங்கு விளைவிக்கும். குடும்ப வாழ்க்கையில் எதிர்பாராத பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். உங்கள் மனைவியுடன் சிறு சண்டைகள் தொடரும். உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் காதலுக்காக காத்திருந்தால் இந்த ஆண்டு ஒரு ரகசிய காதல் ஏற்படுவதற்கான வலுவான வாய்ப்பு உள்ளது. மாணவர்கள் மனம் திசை திருப்பப்படுவதால் கல்வித்துறையில் முடிவுகள் பாதிக்கப்படலாம். மார்ச் மாதம் உங்களுக்கு இனிமையாக இருக்கும்.